1992 நடந்த ஒரு கொடூரமான சம்பவம். அதோட விளைவா 1993 ஆரம்பிச்ச அந்த அமானுஷ்யமான பயம் சரியா 2004 வருஷம் அதோட உச்ச கட்டத்தை அடைஞ்சிருந்துச்சு. குஜராத்தில் இருக்கிற ஜமல்பூர் அப்படிங்கிற சிட்டி. நேரம் மிட்நைட் 1 மணியை தாண்டி இருந்துச்சு. சுத்தியுமே மயான அமைதி. அந்த ஊரே தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல 40 வயதான சம்சுதீனுடைய முகத்துல மட்டும் ஒரு மரண பயம் தொத்திட்டு இருந்துச்சு. ஏசி ஓடிட்டு இருந்தா கூட அவருடைய உடம்பு எல்லாமே வியர்த்து கொட்டிட்டு இருந்துச்சு. நடுக்கத்தோட அப்படியே அவருடைய வீட்டுக்குள்ள தனியா நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி ஒரு கோரமான கோலத்துல ஒரு இளம் பெண் பேயா நின்னுட்டு இருந்தா. அந்த பொண்ணோட தலையில பலமா அடிபட்ட மாதிரி முகத்திலிருந்து ரத்தம் சொட்டிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு போட்டிருந்தது வெள்ளை கலர்ல ஒரு சுடிதார். பட் அது முழுசாவே ரத்த சிவப்பா மாறி இருந்துச்சு. இவ்ளோ அடிபட்டு ரத்தம் கொட்டிட்டு இருக்கே, கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கு வலி இருக்காதா அப்படின்னு அவர் நினைக்க, அந்த வலியே இல்லாத மாதிரி அந்த பொண்ணுடைய முகத்துல ஒரு வியர்டான கொடூரமான சிரிப்பு மட்டும் நிறைஞ்சிருந்துச்சு. SDA இப்ப கேமரா அந்த பொண்ணோட கைகளை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுடைய 2 கைகளுமே ரத்தத்துல அப்படியே முக்கி எடுத்த மாதிரி, கை முழுக்கவே ரத்தக்கரை. அது மட்டும் இல்ல, அவளுடைய விரல் நகங்கள் மாச கணக்குல வெட்டாத மாதிரி நீல நீளமா ரொம்பவே ஷார்ப்பா இருந்திருக்கு. அப்படி அந்த ரத்தக்கரை படிஞ்ச 2 கைகளுமே மெதுவா சம்சுதீனுடைய கழுத்தை நெரிக்கிற மாதிரி அப்படியே நெருங்கி வர ஆரம்பிக்குது. இதை பாக்குறப்பவே சம்சுதீனுக்கு உடம்புல இருந்த பாதி உசுறு அப்படியே போன மாதிரி ஒரு ஃபீல். அடுத்த நாள் காலையில சூரியன் உதிச்சு வெளிச்சம் வந்தாலுமே சம்சுதீனுடைய முகத்துல ஒரு தெளிவே இல்ல. ரொம்பவே சோர்ந்து போன மாதிரி கட்டல உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல அவருடைய மனைவி கொண்டு வந்து வச்ச அந்த காஃபி அப்படியே ஆறி போயிட்டு இருக்கு. அந்த காஃபியை அவர் தொடக்கூட கிடையாது. அவருடைய மைண்ட் ஃபுல்லாவே நேத்து நைட்டு நடந்த அந்த கோரமான விஷயத்தை பத்தியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அவருடைய மனைவி, என்னங்க மறுபடியும் அந்த பொண்ணு வந்து பயமுறுத்திருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு உறைஞ்சு போன மாதிரியான ஒரு குரல்ல ஆமா அப்படின்னு பதில் சொல்றாரு. வருஷ கணக்கா நம்மளை போட்டு பாடா படுத்திட்டு இருக்கா இவ, இதுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்கத்தில் இருந்த டெலிபோன் ரிசீவரை கோவமா எடுக்கிறாரு. ஆனா மறுமுனையில் இருந்து அவருக்கு வந்த அந்த பதில் அவருக்கு இருந்த அந்த பயத்தை பல மடங்கு அப்படியே அதிகமாக்குச்சு. பிகாஸ் அவ என்ன சுத்தியே நடமாடிட்டு இருக்கிற மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு போன்ல ஒரு பெண்ணுடைய குரல் பதில் சொல்லியிருக்கு. ஆனா அப்படி போன்ல பேசுனது வேற யாரும் இல்ல, சம்சுதீனுடைய ரிலேட்டிவான ஷாலியா பிபி அப்படிங்கிற லேடி தான். ஆக்சுவலா அவங்க இப்ப சம்சுதீன் இருக்கிற இந்த வீட்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வாத்வா அப்படிங்கிற சிட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல வருடங்களா சம்சுதீனை பயமுறுத்திட்டு இருக்கிற அதே ஆவி இப்ப ஷாலியாவையும் விடாம துரத்தி பயமுறுத்திட்டு இருக்கு. ஓகே SDA, இப்ப இதை கேக்குறப்ப யாரு ப்ரோ அந்த பொண்ணு? அவ எதுக்காக சம்சுதீனையும் ஷாலியாவையும் பயமுறுத்தணும்? ஆக்சுவலா உண்மையிலேயே அது நிஜமா ஆவியா இல்ல பேயா, இல்ல உண்மையிலேயே அவங்க ஒரு பொண்ணா, வேணும்னே அவங்க நைட்டு வந்து இந்த மாதிரி பயமுறுத்துறாங்களா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி உங்களுக்கு வந்திருக்கிற இந்த கேள்விகளுக்கான பதில் என்ன அப்படிங்கறத பத்தியும் 34 வருடங்களா யாருக்குமே தெரியாம மறைஞ்சிருந்த ஒரு கொடூரமான மர்ம கேஸ பத்தியும், எல்லாத்துக்குமே மேல ஒரு பேயுடைய பயம் எப்படி 34 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மர்டர் கேஸ சால்வ் பண்ணுச்சு அப்படிங்கிற த்ரில்லிங்கான விஷயத்தை பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
அது சரியா 1989 காலகட்டம். குஜராத்தில் இருக்கிற டோல்கா அப்படிங்கிற சிட்டி. நேரம் நள்ளிரவை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. ஊரே நிம்மதியா தூங்கிட்டு இருந்த அந்த அமைதியான நேரத்துல 18 வயசான ஷப்னம் அப்படிங்கிற ஒரு இளம் பெண் மட்டும் அந்த இருட்டுல தன்னுடைய தூக்கத்தை தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? 17 வயசுலயே ஷப்னம்க்கு கல்யாணம் ஆயிருச்சு. பட் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வாழ்க்கை சந்தோஷமா அமையல. குடிகார கணவனுடைய கொடுமை தாங்க முடியாம தன்னுடைய பிறந்த வீட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்றது, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற கவலையிலேயே பல நாட்களா அவங்களுக்கு தூக்கமே இல்லை. அவங்கள பார்த்து பரிதாபப்பட்ட அவங்களுடைய ஃபேமிலி அடுத்த சில மாசங்கள்லயே அவங்கள அசிங்கமா திட்டி தீக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் வீட்டில் யாருமே இல்லாத ஒரு டைம் ஷப்னம் ஒரு இளைஞன் கூட ரொம்பவே இன்டிமேட்டா இருந்திருக்கா. சரியா அந்த நேரத்துல சடனா வீட்டுக்கு வந்து அவங்களுடைய அப்பா இதை நேர்ல பார்த்து அதிர்ச்சி ஆயிருக்காரு. ஆரம்பத்துல ஓகே, பொண்ணு யாரையோ லவ் பண்றாளோ, அதுதான் இப்படி தடமாறிட்டாளோ அப்படின்னு தான் அந்த அப்பா நினைச்சிருக்காரு. ஆனா அந்த இடத்துல அவருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி ஷப்னம் கூட இருந்த அந்த இளைஞன் காதலுக்காக அங்க வரல. ஷப்னம் ஒரு கால்கேல், பணத்துக்காக தான் அவன் அங்க வந்திருந்தான். எஸ், ஷப்னம் இப்போ ஒரு கால்கேலா மாறி தவறான பாதையில ரொம்ப தூரம் ஆல்ரெடி போயிருந்தா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவளுடைய ஃபேமிலி அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, கண்டிச்சு பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காத ஷப்னம் ஹோட்டல் லாட்ஜ் அப்படின்னு போய் அவளுடைய தப்பான வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சா. இதனால ஆத்திரத்துடைய உச்சிக்கே போன அவளுடைய அண்ணன் ஒரு நாள் அவளை பலமா அடிச்சிருக்காரு. இவ்வளவு நடந்துமே நீ திருந்த மாட்டியா அப்படின்னு அவர் அடிக்க ஷப்னம்க்கு தன்னுடைய ஃபேமிலி மேலேயே கோவம் வந்திருக்கு. எந்த அளவுக்கு கோவம் அப்படின்னா, என்ன கண்டிக்கிற இந்த ஃபேமிலி எனக்கு வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் இப்படிதான் இருப்பேன், இனிமேல் உங்களுடைய தயவே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய ஃபேமிலி கிட்ட முகத்துக்கு நேரம் அதை சொல்லிட்டு வீட்டை விட்டு கோவமா வெளியே வந்துடுறா ஷப்னம். இந்த சம்பவம் நடந்து கரெக்டா ஒரு 4 வருஷம் ஓடி இருந்துச்சு. அதாவது அது 1993 காலகட்டம். அந்த டைம்ல தான் சம்சுதீன் மற்றும் சாலியாவுடைய குடும்பத்துல அந்த அமானுஷ்யமான விஷயங்கள் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருந்துச்சு. சம்சுதீனுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி, குழந்தைங்க, அண்ணனுடைய குடும்பம் அப்படின்னு அது ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அதே மாதிரி ஷாலியாவுடைய வீடுமே எப்பவுமே ஆட்கள் நடமாட்டம் இருக்கிற ஒரு கூட்டு குடும்பம் தான். ஆனா அவ்வளவு பேர் அந்த வீடுகளில் இருந்தாலுமே அந்த 2 குடும்பத்திலையுமே ஃபேமிலி மெம்பர்ஸையும் தாண்டி இன்னொரு அமானுஷ்யமான நடமாட்டம் இருக்கிறத சம்சுதீனும் ஷாலியாவும் ரொம்பவே ஆழமா ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அந்த வீட்டுல அவங்கள சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது உயிரோடு இருக்கிற ஒரு பொண்ணு கிடையாது, அது ஒரு பேய். நள்ளிரவு நேரத்துல வீட்டுல இருக்கிற எல்லாருமே அசந்து தூங்குனதுக்கு அப்புறமா அந்த இருள் நேரத்துல கொலுசு சத்தம் கேட்கறது, ஏதோ ஒரு பொண்ணு மட்டும் ஹால்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கிற மாதிரியான சத்தம் கேட்கறது, இது எல்லாமே மயான அமைதியா இருக்கிற அந்த வீட்டுல இவங்களுக்கு மட்டும் ரொம்பவே தெளிவா கேட்டு இருந்திருக்கு. சில சமயம் மூடி இருக்கிற கதவை யாரோ பலமா தட்டுற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்கும். தூக்கத்திலிருந்து பதறி போய் வேர்த்து விறுவிறுக்க கதவு திறந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. இது நைட்ல மட்டும் இல்ல, பகல்ல கூட அவங்கள விடல. பாத்ரூம்ல குளிச்சுட்டு முகத்தை கழுவிட்டு கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரியும். பட் சடனா திரும்பி பார்க்கும் பொழுது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் பொழுது பக்கத்து சேர்ல யாரோ உட்கார்ந்துட்டு இவங்களை வெறிச்சு பாக்குற மாதிரியான ஒரு உணர்வு. அவங்க சாப்பிட்டு இருக்கிற சாப்பாடு தொண்டை பகுதியில இறங்காம தொண்டை குழி வரைக்குமே நடுங்க வச்சது. அது மட்டும் இல்ல, சும்மா அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும் போது கூட அவங்களுடைய காது பக்கமா யாரோ மூச்சு விடுற மாதிரியும் புரியாத பாஷையில ஏதோ முணுமுணுக்கிற மாதிரியான பேச்சு குரல்கள் அவங்கள பைத்தியமாக்குற நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு. இது பத்தாது அப்படின்னு இன்ட்ரோல நான் சொன்ன மாதிரி அந்த ரத்தக்கரை படிஞ்ச கைகள் வந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரியான கனவுகள் அவங்களுடைய தூக்கத்தையே வெறுக்க வச்சிருக்கு. இப்படி ஷம்சுதீனும் ஷாலியாவும் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த பயத்தை பத்தி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால வீட்டில் இருந்த மற்றவங்களுடைய மனசுக்குள்ளேயுமே அந்த பேய் பயம் தொத்திக்க ஆரம்பிச்சது. அவங்களுக்குமே அந்த ஆவியோடைய நடமாட்டம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே தோண ஆரம்பிச்சது. சொந்தமா டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த சம்சுதீனும் சில கட்டிட கான்ட்ராக்ட் வேலைகளையுமே பார்த்துட்டு இருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே போனா இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்ச அவருக்கு அங்கேயுமே அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்துச்சு. நைட்டு நேரத்துல தனியா டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கும் போது
ஏசி போட்டிருக்கிற அந்த கார்ல விண்டோஸ் எல்லாமே மூடி இருந்தாலுமே ஒரு அமானுஷ்யமான குளிர் காத்து அவரு மேல படும். பதறி போய் ரியர் வியூ மிரர்ல அவர் பார்த்தார் அப்படின்னா பின்னாடி சீட்ல யாரோ உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் அப்படியே கிரியேட் ஆகி மறைய ஆரம்பிக்கும். சோ நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட முடியாம தூங்க முடியாம அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலையில கவனம் செலுத்த முடியாம ஒவ்வொரு செகண்டுமே அந்த பேயுடைய நிழல்ல ஒரு நரக வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. தனக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய ரிலேட்டிவ் ஷாலியாவுடைய குடும்பத்துக்குமே அதே பேய் பயம் இதே மாதிரி நடக்குது அப்படிங்கறத நினைச்சு சம்சுதீனுக்கு மன உளைச்சல் இனிமே அதிகமாச்சு. எல்லாத்துக்குமே மேல யார் இந்த பேய், யார் இந்த பொண்ணு, அதுக்கு நம்ம குடும்பத்துக்கிட்ட என்ன வேணும், எதனால நம்ம இப்படி துரத்தி பயமுறுத்துது அப்படிங்கிற கேள்விகள் சம்சுதீன் மற்றும் ஷாலியா இந்த ஃபேமிலியுடைய மனசை ராத்திரி பகலா கொடைஞ்சு எடுக்க ஆரம்பிச்சது. சோ அந்த ஆவிய, அந்த பேய எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமிய மத குருக்களையும் பிளாக் மேஜிக் பண்ற சில பேரையுமே தேடி போறாங்க. அவங்களுமே அந்த வீடுகளுக்கு வந்து பார்த்துட்டு கண்டிப்பா இங்க ஒரு அமானுஷ்யமான சக்தி உங்களை சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இங்க ஒரு அமானுஷ்யமான சக்தி உங்களை சுத்திட்டு இருக்கு. அந்த அமானுஷ்யமான சக்தியை விரட்டுறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற மூளை முடுக்குகள் எல்லாத்துலயுமே விசித்திரமான ஒரு மனம் வீசுற புகையை மூட்டி சில பிளாக் மேஜிக் பூஜைகளை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த பூஜைகளுக்கு அப்புறமா அந்த ஆவியுடைய, அந்த பேயுடைய தொந்தரவு குறையறதுக்கு பதிலா முன்ன விட இனிமே உக்கிரமா பயங்கரமா அவங்கள தாக்க ஆரம்பிச்சது. இதனால சம்சுதீன் மற்றும் ஷாலியாவுடைய வாழ்க்கை நிஜமான நரகம் மாதிரி மாற ஆரம்பிச்சது. இது பத்தாது அப்படின்னு வாத்வா சிட்டியில் இருந்த சம்சுதீனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான அப்துல் கரீம், அவருக்குமே இதே மாதிரியான இந்த பேயுடைய நடமாட்டத்தால அவருடைய குடும்பமுமே கடுமையா பாதிக்கப்படுது. தனக்கு, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்த சம்சுதீனுக்கு 2012 மார்ச் மாசம் அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த பேய் பயத்தால ராத்திரி முழுவதுமே தூங்காம கண்ணெல்லாமே குழி விழுந்து போய் மனநலமும் உடல் நலமும் பாதிக்கப்பட்டு ஒரு நடைப்பிணம் மாதிரி மாறி போயிருந்த ஷாலியா ஒரு நாள் பயத்துடைய உச்சிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து துடி துடிச்சு இறந்து போயிருக்காங்க. இந்த மரண செய்தி சம்சுதீனை சுக்கு நூறா உடைக்குது. பட் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த சில மாசங்கள்லயே அவருடைய ஃப்ரெண்டான அப்துல் கரீமும் அதே மாதிரி அந்த பேய் பயத்தால எக்ஸாக்டா அதே போல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போறாரு. இப்படி அடுத்தடுத்து தன்னுடைய கண்ணு முன்னாடியே 2 கொடூரமான மரணங்கள் நடந்ததை பார்த்த சம்சுதீன் அப்படியே மொத்தமா உடைஞ்சு போறாரு. கண்ணுல உசுரை மட்டும் வச்சுக்கிட்டு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத ஒரு நடைப்பினம் மாதிரி நடமாடிட்டு இருந்த அவருக்கு கடைசியில 2015 ஆகஸ்ட் மாசம் அவருக்குமே ஹார்ட் அட்டாக் வந்து பரிதாபமா இறந்து போறாரு. சம்சுதீன் ஷாலியாவுடைய இந்த அடுத்தடுத்த மரணங்களுக்கு கண்டிப்பா அவங்கள பாடா படுத்திட்டு இருந்த அந்த பேய் தான் காரணம் அப்படின்னு நினைச்ச அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உச்சக்கட்ட பயத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க. இனிமேல் ஒரு செகண்ட் கூட அந்த வீட்டுல யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்தா நம்மளுடைய உயிருக்குமே ஆபத்து வந்துடும், நம்மளுடைய உயிரே போயிரும் அப்படின்னு பயந்துட்டு அந்த வீடுகளை காலி பண்ணிட்டு வேற வேற வீடுகளில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. ஆக்சுவலி அவங்க குடியிருந்த அந்த 2 வீடுகளுமே அவங்களுடைய சொந்த வீடுகள். ஸோ அதை சும்மா போடாம வாடகைக்கு விடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் அந்த வீடுகள்ல ரத்த காட்டேரி மாதிரி ஒரு ஆவி இருக்கு, அங்க போனாலே ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க அப்படிங்கிற தகவல் அந்த ஏரியா முழுக்கவே காட்டு தீ மாதிரி பரவி இருந்துச்சு. சோ அந்த வீட்டுக்கு ரெண்டுக்கு குடி வர்றதுக்கு யாருமே முன் வரல. சில மாதங்கள்ல அந்த வீடே ஒரு பயங்கரமான அமானுஷ்யமான வீடு மாதிரி மாறுச்சு. விஷயமே தெரியாம வேற ஏரியால இருந்து அங்க குடி வந்த சில ஃபேமிலிஸ் கூட ராத்திரி நேரங்கள்ல தூங்க முடியாம அந்த ஆவிகளுடைய அமானுஷ்யமான சத்தங்களை கேட்டு நடுங்கி போய் சில நாட்கள் கூட அந்த வீட்டுல தாக்கு பிடிக்க முடியாம ராத்திரியோட ராத்திரியா வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. இதனால அந்த வீட்டை வித்தரலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல முடிவு பண்றாங்க. பட் வாடகைக்கு வரக்கூட அங்க ஆள் இல்லாதப்ப பேய் இருக்கிற அந்த வீட்டை விலைக்கு வாங்குறதுக்கு யார் முன் வருவா? சோ அந்த முயற்சியுமே தோல்வியில முடிஞ்சது. ஓகே, இஸ்லாமிய மதத்திலிருந்து நம்ம கூப்பிட்டு அந்த பிளாக் மேஜிக் பண்ணி பேய்களை ஓட்ட ட்ரை பண்ணிட்டோம். இப்ப இந்து மதத்தை சேர்ந்த சில பிளாக் மேஜிக் பண்றவங்களை கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. பட் வருடங்கள் ஓடி கையில் இருக்கிற பணமெல்லாம் போச்சே தவிர அந்த பேயுடைய, அந்த ஆவியுடைய பிரச்சனைக்கு மட்டும் ஒரு முடிவு வரவே இல்லை. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்ப 2020
2026 இந்த வருஷத்துல ஜனவரி மாசம் ஷாலியாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு பிளாக் மேஜிக் பண்றவருடைய அறிமுகம் கிடைச்சது. அவருமே அந்த வீட்டுக்கு வந்து சில பரிகார பூஜைகளை பண்ணிட்டு ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையுமே ஷாலியா இருந்த அந்த வீட்டுடைய பின்வாசல் பக்கமா ஊதுபத்தியை கொளுத்து வைங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்களுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க நிறைய ஊதுபத்தியை வச்சதால பேய் இருக்கு அப்படின்னு யாருமே போகிறதுக்கு பயப்படுற அந்த வீட்டுல இருந்து வாரம் ஒரு அடர்த்தியான புகை வெளியே வருது அப்படிங்கறத சுத்தி இருந்தவங்க நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதிலிருந்து தான் எப்படி அந்த புகை அந்த வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சோ அதே மாதிரி தான் மறைஞ்சிருந்த உண்மைகளும் அதிலிருந்து வெளியே வர ஆரம்பிச்சது. எஸ், இப்படி அந்த ஊதுபத்தி புகை அந்த வீட்டிலிருந்து வெளியே வர்றது அந்த ஏரியாவை வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு போலீஸ் இன்ஃபார்மருடைய கண்ணுல படுது. ஆக்சுவலா ஒவ்வொரு ஏரியாலையுமே போலீஸ் இன்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஏரியாலையுமே ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் இருந்திருக்காரு. அந்த ஏரியால இருந்த மக்களோ ஆவியுடைய நடமாட்டத்தை தடுக்கிறதுக்காக தான் அந்த வீட்டில் இப்படி பண்றாங்க அப்படின்னு அந்த இன்ஃபார்மர் கிட்ட சொன்னாலுமே அதை நம்பாத அந்த இன்ஃபார்மர் நேரா இந்த விஷயத்த போலீஸுடைய காதுகளுக்கு கொண்டு போறாரு. ஸோ இப்போ போலீஸுமே மஃப்டியில போய் அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கறத வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. திங்கள் செவ்வாய் அப்படின்னு அடுத்தடுத்த நாட்கள்ல யாருமே அந்த வீட்டுக்கு வராம இருக்க சரியா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்ததுமே ஷாலியாவுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்க வராங்க. கூடவே அந்த பிளாக் மேஜிக் பண்ற அந்த நபருமே அங்க வந்திருக்காரு. அன்றைய நாள் ஒரு பரிகார பூஜையை பண்ணிட்டு ஊதுபத்தியை ஏத்தி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப போலீஸ் டீம் அந்த பிளாக் மேஜிக் பண்ற அந்த நபரை மட்டும் ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சாங்க. அவருடைய வீட்டுக்கு போனதுமே அங்கேயே வச்சு அவரை தூக்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸை பார்த்து பயந்து போன அந்த பிளாக் மேஜிக் பர்சனுமே தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை கக்க ஆரம்பிச்சாரு. அதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் நேரா சம்சுதீன் மற்றும் ஷாலியாவுடைய வீடுகளுக்கு பறக்குறாங்க. சம்சுதீனுடைய அண்ணனான இக்பால், ஷாலியாவுடைய மருமகனான சாதிக் அப்படிங்கிறவரையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்படி கூட்டிட்டு போய் விசாரிக்கும் பொழுது ஆரம்பத்துல உண்மைகளை சொல்ல மறுத்து அடம்பிடிக்க ஆரம்பிச்ச அந்த 2 பேரும் போலீஸ் கூட்டிட்டு வந்த அந்த பிளாக் மேஜிக் பர்சனை பார்த்ததுமே அப்படியே மிரண்டு போனாங்க. மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற பயத்துல ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. 34 வருடங்களா அங்க மறைஞ்சிருந்த மர்மத்தை வெளியே கொண்டு வந்த அவங்க சொன்ன அந்த கன்ஃபெஷன்ல இருந்த விஷயங்கள் இதுதான். 34 வருடங்களா மண்ணுக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த மர்மத்துடைய ஆரம்பமே சம்சுதீன் மும்பையில இருந்தப்பதான் தொடங்க ஆரம்பிச்சது. மும்பை சிட்டில அந்த டைம்ல டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த சம்சுதீனுடைய வாழ்க்கையில ஃபர்சானா அப்படிங்கிற ஒரு இளம் பெண் அவருடைய வாழ்க்கையில வந்தாங்க. சினிமா வாய்ப்புகளை தேடிட்டு இருந்த ஃபர்சானா மும்பைல ஒவ்வொரு ஸ்டுடியோவா ஏறி இறங்குறதுக்காக சம்சுதீனுடைய டாக்ஸியை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ரியர் வியூ மிரர்ல அவங்கள பார்த்த சம்சுதீனுக்கு ஃபர்சானாவுடைய அழகுல அப்படியே காதல் உண்டாக ஆரம்பிக்குது. ஃபர்சானாவை பத்தி விசாரிச்ச சம்சுதீன் கிட்ட ஆக்சுவலா எனக்கு ஃபேமிலி அப்படின்னு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதை அப்படின்னு சம்சுதீன் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதுமே அவங்களுடைய அழகுல மயங்கியிருந்த சம்சுதீனுக்கும் யாருமே இல்லாத ஃபர்சானாவை நம்ம அரவணைச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. சினிமா வாய்ப்புகளை தேடி தேடி சலிச்சு போன ஃபர்சானாவுக்கும் சம்சுதீன் கூடவே சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற எண்ணமும் வந்திருக்கு. ஸோ மும்பையில ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த சம்சுதீன் ஃபர்சானா கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காரு. பட் இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா சம்சுதீனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருந்துச்சு. ஆல்சோ இந்த உண்மை தெரிஞ்சுமே கூட அவரு கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ஃபர்சானாவும் ஓகே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாசத்துக்கு ஒரு முறை தன்னுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்காக சம்சுதீன் குஜராத்துக்கு போயிருவாரு. இதுக்குமே கூட ஃபர்சானா எந்த ஒரு எதிர்ப்புமே சொல்லாம ஓகே சொல்லியிருக்காங்க. இதை கேட்கிறப்ப எதுக்காக அவங்க கல்யாணமான சம்சுதீன் மாதிரியான ஒரு ஆளை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆக்சுவலா ஃபர்சானா இப்படி சம்மதிச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் பிளானே இருந்துச்சு. அதாவது சினிமா சான்ஸ் தேடிட்டு இருந்த ஃபர்சானா ஆக்சுவலி உண்மையில ஒரு கால்கேர்ள். இது தெரியாத சம்சுதீனும் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவர் டெய்லியுமே டாக்ஸி ஓட்ட போகும்போதும் குஜராத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவியை பார்க்க போகும்போதும் ஃபர்சானா ஹோட்டல் லாட்ஜ் அப்படின்னு போய் தன்னுடைய தப்பான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. NSDA இப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு கால்கேர்ளா இருந்த ஒரு இளம் பெண்ணை பத்தி நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோடைய முன்னாடியே பார்த்தோமே ப்ரோ. அப்ப அது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். எஸ், வீட்டை விட்டு கோபமா வெளியே வந்த அந்த ஷப்னம் தான் நேரா மும்பைக்கு வந்து தன்னோட பேரை ஃபர்சானா அப்படின்னு மாத்தி இப்ப சம்சுதீன் கூட வாழ்ந்துட்டு இருந்தா. அவளுக்கு ஷப்னம், ஃபர்சானா அப்படின்னு 2 முகங்கள் இருந்திருக்கு.
கிட்டத்தட்ட 3 வருஷமா சம்சுதீனுடைய கண்ணுல மண்ணை தூவிட்டு யாருக்குமே தெரியாம தன்னுடைய கால்கள் வேலைய கச்சிதமா பார்த்துட்டு இருந்திருக்கா. ஆனா ஃபர்சானாவுடைய அந்த முகத்திரை ஒரு நாள் கிளிய ஆரம்பிச்சது. அந்த முகத்திரையை கிழிக்கிறதுக்கு சம்சுதீனுக்கு உதவி பண்ணது அவங்களுடைய நெய்பர்ஸ் தான். ஒரு நாள் சம்சுதீன் கிட்ட போன அந்த நெய்பர்ஸ், நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறமா ஃபர்சானாவை தேடி சில ஆண்கள் உங்க வீட்டுக்கு வராங்க, அவங்க வந்ததுமே வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை தாப்பால் போடுற சத்தம் கேக்குது அப்படிங்கிற உண்மையை உடைக்கிறாங்க. பட் இதை கேட்டதுமே சம்சுதீன் போய் ஃபர்சானா கிட்ட சண்டை போடல. அப்படியே அமைதியா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில எப்பவும் போல டாக்ஸி ஓட்டுறதுக்கு கிளம்பி போறாரு. பட் அப்படி போனவரு நேரா வேலைக்கு போகல. 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியுமே வீட்டுக்கே திரும்பி வராரு. கொஞ்சம் மறைவா நின்னுகிட்டு தன்னுடைய வீட்டை கழுகு பார்வையில வாட்ச் பண்றாரு. அப்பதான் அவருடைய நெய்பர் சொன்ன மாதிரியே ஒரு புது ஆள் அவருடைய வீட்டுக்குள்ள போறத பாக்குறாரு. ஃபர்சானாவும் கதவை திறந்து அந்த ஆள் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா கதவை தாப்பால் போட்டுக்கிறாங்க. இப்ப அடுத்த சில நிமிஷங்கள்ல சம்சுதீன் நேரா போய் கதவை பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாரு. கதவை திறந்ததுமே உள்ள நடந்துட்டு இருந்த கூத்த பார்த்து கொதிச்சு போறாரு. எந்த வழியுமே இல்லாம கையும் களவுமா ஃபர்சானா மாட்டிக்கிறா. தன்னுடைய வீட்டிலேயே நடந்த இந்த அசிங்கத்தை பார்த்து கொதிச்சு போன சம்சுதீன், இனிமே உனக்கு எனக்கு ஒத்து வராது, 1 செகண்ட் கூட நீங்க இருக்காத, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு கத்துறாரு. பட் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கூட ஃபர்சானாக்கு பயமே கிடையாது. சம்சுதீனுடைய முகத்துக்கு நேரா நின்னுகிட்டு, இத்தனை வருஷமா என்ன உனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்ப வெளியே போ அப்படின்னு சொன்னா நான் போயிருவேனா? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்ட அப்படின்னு இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு ரொம்பவே திமிரா மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. இதை கேட்டதுமே சம்சுதீனுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பயங்கரமான ஷாக் ஆச்சு. போலீஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னா தன்னுடைய மானம் மரியாதை, குஜராத்தில் இருக்கிற தன்னுடைய குடும்பம் அப்படின்னு எல்லாமே நாசமா போயிரும் அப்படின்னு பயந்து போனவரு வேற வழி இல்லாம ஃபர்சானா கூடவே சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் மனசுக்குள்ளேயே ஃபர்சானா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு பிளானை போட ஆரம்பிச்சாரு. அதாவது குஜராத்தில் இருக்கிற தன்னுடைய மனைவியை பார்க்க போறதா சொல்லிட்டு அப்படியே ஒரே அடியா அங்கேயே எஸ்கேப் ஆகி தங்கிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காரு. பட் சம்சுதீன் ஒரு நாள் கண்டிப்பா இப்படிதான் எஸ்கேப் ஆவாரு அப்படின்னு முதல்லயே திங்க் பண்ணி வச்சிருந்த ஃபர்சானா சம்சுதீனுக்கு ஒரு பெரிய செக்மேட்டை வச்சிருந்தா. அவர் குஜராத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவரை தேடி கரெக்டா குஜராத்தில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கே போறா. இது எப்படி சாத்தியம்? அகமதாபாத் மாதிரி ஒரு பெரிய சிட்டில ஃபர்சானா எப்படி கரெக்டா அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சா? எப்படி அங்க போக முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, அங்கதான் அவருடைய கிரிமினல் மூளை வேலை செஞ்சிருக்கு. ஆக்சுவலி மும்பையில் இருந்த சம்சுதீன் குஜராத்தில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்துக்கு அடிக்கடி லேண்ட்லைன் மூலமா தான் பேசிட்டு இருந்திருக்காரு. இதை நோட் பண்ணி வச்சிருந்த ஃபர்சானா சம்சுதீன் குஜராத்துக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாட்களா திரும்பி வரல அப்படிங்கறதால அவர் பேசின அந்த லேண்ட்லைன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி அகமதாபாத் சிட்டியில் இருக்கிற அவருடைய அட்ரஸை ரொம்பவே துல்லியமா கண்டுபிடிச்சு அவருடைய வீட்டு வாசல்லையே போய் நின்று இருக்கா. ஆனா ஃபர்சானா சம்சுதீனுடைய வீட்டுக்கு தேடி போன அந்த டைம்ல அவருடைய வீட்டுல அண்ணனான இக்பாலும் சம்சுதீனும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருந்தாங்க. தன்னுடைய வீட்டுடைய வாசல்ல ஃபர்சானாவை பார்த்ததுமே சம்சுதீனுக்கு பயங்கரமான ஷாக் ஆச்சு. பட் ஃபர்சானாவோ எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வந்தா. இங்க பாரு, உனக்கு சொந்தமா இருக்கிற அந்த நிலத்தை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி தரணும், இல்ல அப்படின்னா இத்தனை வருஷமா நீ என் கூட மும்பையில குடும்பம் நடத்தின விஷயத்த உன்னுடைய ஊர்லயும் உன்னுடைய வீட்லயும் சொல்லி நார் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருக்கா. இதை கேட்டதுமே தன்னுடைய மானம் மரியாதை குடும்ப வாழ்க்கை எல்லாமே செதஞ்சு போயிருமே அப்படிங்கிற பயத்துல சம்சுதீனுக்குள்ள ஒரு கொடூரமான எண்ணம் முளைக்க ஆரம்பிச்சது. இனிமேல் இவ உயிரோடு இருந்தா நம்மளுக்கு தான் ஆபத்து, இவளுடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சம்சுதீனும் முடிவு பண்றான். அந்த விபரீதமான முடிவுக்கு அவனுடைய அண்ணனுமே ஓகே சொல்ல இப்ப ஃபர்சானாவை கொலை பண்ணி டிஸ்போஸ் பண்றதுக்கான ஒரு மாஸ்டர் பிளானை போட ஆரம்பிக்கிறானுங்க. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சம்சுதீனுடைய ரிலேட்டிவான ஷாலியா மற்றும் ஃப்ரெண்டான அப்துல் கரீமையும் கூட்டு சேர்த்துக்கிறானுங்க. ஸோ இப்போ சம்சுதீன் ஃபர்சானா கிட்ட, சரி ஓகே, நீ கேட்ட மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த இடத்த உன் பேருக்கே நான் மாற்றி எழுதி வைக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகளை சொல்லி ஃபர்சானாவை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதை நம்புன அவளை நேரா ஷாலியாவுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அப்படி அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு ஃபர்சானாவும் சம்சுதீனும் ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஃபர்சானா எந்த ஒரு பயமுமே இல்லாம அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது அவனுங்க பிளான் பண்ண மாதிரியே அவளை சுத்தி 3 பேர் அங்க வந்து நிக்கிறாங்க. சடனா ஃபர்சானா
ஃபர்சானாவுடைய கை கால்களை சம்சுதீனுடைய கூட்டாளிகளான 3 பேருமே கொஞ்சம் கூட துள்ள விடாம அழுத்தி பிடிச்சுக்கிறானுங்க. அப்ப தூக்கத்திலிருந்து பதறி போய் முழிச்ச ஃபர்சானா கத்துறதுக்குள்ள சம்சுதீன் தன்னுடைய கையில வச்சிருந்த ஒரு கயிறை அவளுடைய கழுத்தை சுத்தி வெறித்தனமா இருக்க ஆரம்பிக்கிறான். அதுல மூச்சு திணறி துடி துடிச்சு தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க துள்ள ஆரம்பிக்கிறா ஃபர்சானா. பட் அந்த 4 பேருடைய பிடியிலிருந்து அவளால தப்பிக்கவே முடியல. கொஞ்ச நேரத்திலேயே அவளுடைய மூச்சு அடங்கி அந்த இடத்திலேயே துடிச்சு இறந்து போறா ஃபர்சானா. ஃபர்சானா செத்துட்டா அப்படிங்கிறது உறுதியானதுமே சம்சுதீனும் அவனுடைய கூட்டாளிகளும் அவளுடைய உடலை இப்ப எப்படி டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. காலையில விடிஞ்சா மாட்டிக்குவோம் அப்படிங்கிற பதற்றத்துல ஷாலியாவுடைய வீட்டுக்கு பின்னாடி அங்கிருந்த செப்டிக் டேங்க் அது போய் சேர்ற ஒரு ஸ்டோரேஜ் தொட்டி ஒண்ணு அங்க இருந்திருக்கு. கடப்பாறை, மண்வெட்டி அப்படின்னு இது எல்லாத்தையுமே வச்சு அந்த தொட்டியை உடைச்சு ராத்திரி நேரத்துல அந்த இருட்டுல பயங்கரமா வெறித்தனமா தோண்ட ஆரம்பிக்கிறானுங்க. 1 அடி 2 அடி லஸ்டியே கிட்டத்தட்ட பல அடிகள் ஆழம் வரைக்குமே அந்த குழியை தோண்டி அதுக்குள்ள ஃபர்சானாவுடைய இறந்த உடலை தூக்கி போட்டிருக்கானுங்க. அதுக்கு மேல மண்ணை போட்டு மூடிட்டு அடுத்த நாள் காலையில யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமுமே வராத மாதிரி சிமெண்ட் கலவையை வச்சு பூசி பக்காவா சீல் பண்றானுங்க. பட் அப்படி ஃபர்சானாவை புதைச்சதுக்கு அப்புறமா சில வாரங்கள் கழிச்சுதான் அவளுடைய ஆவி வந்து இவங்களை கண்டினியூஸா பயமுறுத்திட்டு இருந்திருக்கு. ஆக்சுவலா ஃபர்சானாவை ஒரே அடியா தலைமுழுகியிருந்த அவளுடைய ஃபேமிலி அவளை பத்தி எந்த ஒரு கவலையுமே படாம அவளை அப்படியே கண்டுக்காம விட்டுருக்காங்க. ஸோ அவ காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் ஆகாம போயிருக்கு. அதுவே அந்த கில்லர்ஸ்க்கு அவங்க பண்ண கொலை வெளியே தெரியாம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா இப்ப போலீஸுடைய விசாரணைக்கு வரலாம். பேய் பயத்தால பாதிக்கப்பட்டிருந்த ஷாலியாவுடைய ஃபேமிலி அந்த பிளாக் மேஜிக் பண்றவரை கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அப்படி அவர் வந்த உடனேயே அந்த ஃபேமிலி கிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷனை போட்டிருக்காரு. ஒரு பொண்ணோட ஆவி இந்த அளவுக்கு உங்களை பழி வாங்குறதுக்கு கோரமா சுத்திட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தியிருப்பீங்க, உண்மையை சொல்லுங்க. அப்படி உண்மையை சொன்னாதான் அதுக்கு ஏத்த மாதிரி என்னால பரிகாரம் பண்ணி உதவி பண்ண முடியும். நீங்க அப்படி சொல்லல அப்படின்னா என்னால எந்த ஒரு பூஜையுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. சோ வேற வழியே இல்லாத சம்சுதீனுடைய அண்ணனான இக்பால் நடந்த இந்த உண்மைகளை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கொடூரமான விஷயத்தை அவர் சொல்லும் போது ஷாலியாவுடைய மருமகனான சாதிக்கும் அவர் கூடவே இருந்திருக்காரு. இதனாலதான் அவங்க 2 பேருடைய பெயர்களையுமே அந்த பிளாக் மேஜிக் பண்றவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. பட் இந்த ஃபர்சானாவுடைய மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்ட 3 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறதால அப்ப உயிரோடு இருக்கிற சம்சுதீனுடைய அண்ணனை மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் கடந்த ஏப்ரல் 29 அன்னைக்கு ஃபர்சானாவுடைய உடல் புதைக்கப்பட்டதா சொல்லப்பட்ட அந்த இடத்தையுமே ஜேசிபி வச்சு தோண்டி ரொம்பவே ஆழத்தில் இருந்து மனிதனுடைய மண்டையோடு, விலா எலும்பு, நெஞ்செலும்பு, மனித பற்கள், கை மற்றும் காலுடைய எலும்புகள் அப்படின்னு நிறைய ரிமைன்ஸை கண்டுபிடிச்சாங்க. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த எலும்புகள் எல்லாமே ஃபர்சானாவுடைய எலும்புகள் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவளுடைய பிளட் ரிலேஷன்ஸ் உடைய டிஎன்ஏ தேவைப்படும் இல்லையா. சோ போலீஸும் அதற்கான தேடுதல் முயற்சியில் இறங்குறாங்க. ஃபர்சானாவுடைய ஃபேமிலியை கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அதுல அது ஃபர்சானா தான் அப்படிங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, கேஸ் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த கொலையில சம்பந்தப்பட்ட 3 பேருமே எப்படி இறந்தாங்க அப்படிங்கறத போலீஸ் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கிறப்பதான் யாருமே எதிர்பார்க்காத அந்த பிக்கெஸ்ட் ட்ரூத் வெளியே வந்துச்சு. அதாவது ஷாலியா மற்றும் அப்துல் கரீமுக்கு முறையா இறுதி சடங்கு நடந்து அவங்களுடைய உடல்கள் இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. பட் இறந்து போன சம்சுதீனுக்கு அந்த மாதிரியான இறுதி சடங்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்னு சந்தேகப்பட்ட போலீஸ் சம்சுதீனுடைய மனைவி மற்றும் அண்ணனுடைய கால் ஹிஸ்டரி எடுத்து செக் பண்றாங்க. அப்பதான் சம்சுதீனுடைய பெயர்ல இருந்த ஒரு போன் நம்பர்ல இருந்து சம்சுதீனுடைய வைஃப் மற்றும் சம்சுதீனுடைய அண்ணன் இவங்க 2 பேர்த்துக்குமே அடிக்கடி கால்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியா அந்த நம்பருடைய டவர் லொகேஷனை செக் பண்றப்ப அது அகமதாபாத் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவுடைய டவர் ரேஞ்சில் தான் இருக்குது அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப மே மாசம் 9ஆம் தேதி அன்னைக்கு அங்க ரொம்பவே கேஷுவலா டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த சம்சுதீனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா எஸ்டிஐ, சம்சுதீன் சாகர மாதிரி மத்த வெளி உலகத்துக்கு காமிச்சிட்டு வேற ஒரு இடத்துல போய் அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான்.
ஆக்சுவலி சம்சுதீனுடைய ரிலேட்டிவான ஷாலியாவுடைய மரணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய வீட்டுல நிறைய பிளாக் மேஜிக் பூஜைகள் நடந்துச்சு இல்லையா? அப்படி பூஜை பண்றவங்க வீட்டை தோண்டி ஒருவேளை புதைக்கப்பட்ட ஃபர்சானாவுடைய உடலை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சம்சுதீனுடைய மனசுல அப்பவே ஒரு மரண பயம் உண்டாயிருக்கு. சோ போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைச்ச சம்சுதி அவனுடைய ஃபேமிலியுடைய உதவியோட ஒரு பெரிய டிராமாவை நடத்த ஆரம்பிச்சிருக்கான். தனக்கு அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டதா சொல்லி ஊரையே நம்ப வச்சவன் அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகி அகமதாபாத்ல யாருக்குமே தெரியாம மறைவா இருந்து ஒரு மறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இந்த கேஸ் இப்பதான் ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதால கோர்ட்ல இதுக்கப்புறமா என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எஸ்டிஏ. இந்த கேஸ் கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே ஆவியுடைய நடமாட்டம் தான், பேயுடைய நடமாட்டம் தான். பட் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்திருக்கும் எஸ்டிஏ. அப்ப நிஜமாவே ஒரு பேய் தான் வந்து 34 வருஷ கேஸை சால்வ் பண்ணிச்சா? பேய், ஆவி இது எல்லாமே நிஜமாவே இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் அது. ஆக்சுவலா நம்மளுடைய சரவணன் டிகோட்ஸ் சேனலை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஷயத்தையுமே லாஜிக்காகவும் சைக்கலாஜிக்கலாகவும் அனலைஸ் பண்றதா வழக்கம். அந்த வகையில இந்த கேஸை சால்வ் பண்ணது பேய் கிடையாது, அவங்க செஞ்ச தப்பு தான். அது எப்படி அப்படின்னு ரொம்பவே தெளிவா ஒரு சைக்கலாஜிக்கல் டீடைலிங்கோட சொல்றேன் கேளுங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய கிரிமினலா இருந்தாலுமே தான் செஞ்ச ஒரு கொடூரமான கொலையை தான் டெய்லியுமே நடமாடுற, சாப்பிடுற, தூங்குற இடத்துக்கு கீழேயே புதைச்சு வச்சுட்டு அந்த இடத்துலயே பல வருஷமா எப்பவும் போல அந்த இடத்துலயே வாழும்போது அவனுடைய சப்கான்சியஸ் மைண்ட், அவனுடைய ஆள் மனசு பயங்கரமான ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாகும். நம்மளுடைய காலுக்கு அடியில ஒரு பொணம் இருக்கு அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுடைய மூளையை எப்பவுமே ஒரு ஹைப்பர் அலர்ட் ஸ்டேட்லயே வச்சிருக்கும். இதனால சாதாரணமா காத்தடிச்சு கதவை ஆடினா கூட அவதான் வந்து கதவை தட்டுறாளோ அப்படின்னு தோணும். இருட்டுல அவங்களுடைய சொந்த நிழலை பார்த்தா கூட அந்த பொண்ணு தான் ரத்த கரையோட நிக்கிற மாதிரி மூளை ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ நான் இந்த சைக்காலஜி ரீசனை சொல்லும்போது கண்டிப்பா உங்களுடைய மைண்ட்ல இன்னொரு முக்கியமான கேள்வி ஓடிட்டு இருக்கும். கரெக்டா எஸ்டிஏ? அது என்ன அப்படின்னா, என்ன ப்ரோ சொல்றீங்க, நம்மளுடைய சேனல்ல வீட்டுக்குள்ளேயே பணத்தை புதைச்சி வச்ச நிறைய கேஸை நம்ம பார்த்துருக்கோமே, அப்ப அந்த கில்லர்ஸ்க்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி பேய் பயம் வரல, ஏன் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் தோணலை, அவங்களுக்கு மட்டும் எப்படி எந்த உறுத்தலுமே இல்லாம அந்த இடத்துலயே உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, அந்த இடத்துலயே எப்படி நிம்மதியா தூங்குனாங்க, இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த பேய் பயம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பா இந்த கேள்விதான் உங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். இதுக்கான ரொம்பவே தெளிவான பதிலையுமே நான் சொல்றேன். ஆக்சுவலி ஒரு கொலையை செஞ்சுட்டு இந்த மாதிரி குற்ற உணர்ச்சி வர்றதும் வராததும் அவங்க வளர்ந்த விதம் மற்றும் அவங்களுக்கு இருக்கிற கடவுள் நம்பிக்கையை பொறுத்தது. ஒரு ஹார்ட் கோர் கிரிமினலுக்கோ இல்ல எந்த ஒரு எமோஷனலும் இல்லாத ஒரு சைக்கோவுக்கோ ஒரு உயிரை கொல்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். அவங்களுக்கு மனசாட்சியோ இல்ல பெரிய பாவம் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற கடவுள் பயமோ கொஞ்சம் கூட இருக்காது. அதனால அவங்களுடைய மூளையெல்லாம் அந்த மாதிரியான எந்த ஒரு இல்யூஷனையுமே கிரியேட் பண்ணாது. ஆனா சம்சுதீன் மற்றும் ஷாலியா இவங்க எல்லாருமே சாதாரண குடும்பத்துல வாழ்ந்தவங்க, மேலும் கடவுள் பக்தி கொண்டவங்க. சூழ்நிலை காரணமா ஒரு கொலையாளியா மாறினவங்க. இவங்களுக்குள்ள இருந்த அந்த கடவுள் பயமோ நம்ம ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த ஆள் மனசில் இருந்த உறுத்தலும் தான் அந்த குற்ற உணர்ச்சியை பேய் உருவத்துல மாத்தி அவங்கள பைத்தியமாக்கியிருக்கு. அதாவது ஒரு மனுஷனுடைய மூளை அவனுடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். இப்ப கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. அந்த மன பிரம்மை அவங்கள பயமுறுத்தல அப்படின்னா அவங்க வீட்டை காலி பண்ணிருக்க மாட்டாங்க. வீட்டை காலி பண்ணல அப்படின்னா பேய் ஓட்டுறதுக்கு பிளாக் மேஜிக் ஆட்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. அவங்க பிளாக் மேஜிக் பண்ணல அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து ஊதுபத்தி புகை வெளியே வந்திருக்காது. அந்த புகை வெளியே வரல அப்படின்னா போலீஸ் இன்ஃபார்மருக்கு சந்தேகம் வந்திருக்காது. போலீஸ் இன்ஃபார்மருக்கு சந்தேகம் வரல அப்படின்னா போலீஸும் அங்க வந்திருக்கவே மாட்டாங்க. சோ ஒரு தப்பை செஞ்சுட்டு யாருக்குமே தெரியாம மண்ணுக்குள்ள மறைச்சிட்டோம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா அவங்க செஞ்ச தப்பு பேய் அப்படிங்கிற ஒரு பயம் மூலமா உருவெடுத்து அவங்களுக்கே ஒரு வலைய பின்னி கடைசியில போலீஸுடைய கையில கொண்டு போய் சிக்க வச்சிருக்கு. இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, தப்பு செஞ்சா பேய் வந்து பழி வாங்குதோ இல்லையோ, நம்ம செஞ்ச அந்த குற்ற உணர்ச்சி ஒரு பேய் மாதிரி நம்மளை துரத்தி நம்மளையே நமக்கு எதிரியா மாத்தி என்னைக்காவது ஒரு நாள் சட்டத்துக்கிட்ட கையும் களவுமா மாட்டி விட்டுரும். இதுதான் சயின்ஸ், இதுதான் சைக்காலஜி, இதுதான் கர்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே இவ்வளோ நேரமா கேட்டுட்டு லைக் போடாம போயிடாதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை அப்படியே போட்டு விட்டுட்டு பல வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ் உங்களை தான் சொல்றேன், அப்படியே போன் எடுங்க, ஒரு லைக் மட்டும் போடுங்க. எடுத்துட்டீங்களா? ஓகே, லைக் போட்டீங்களா?
குட். உங்களுடைய லைக் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி. அண்ட் இனிமேல் வீடியோ ப்ளே பண்ணும் பொழுதே லைக் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்க. அண்ட் மை டியர் எஸ்டிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸை பற்றியும் இந்த சைக்காலஜி பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாட்களாக கோஸ்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் கோஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு ரியல் கிரைம் கேஸை போடணும் அப்படின்னு இந்த கேஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ், யூனிக்கான கேஸ் தெரியும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதை 1 வாரங்கள் அல்லது 2 வாரங்களில் டீட்டெயில்டாக இப்படி அனலைஸ் பண்ணி நம்மளுடைய சேனல் நரேஷன் ஸ்டைலில் ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துடலாம். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.